நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மாங்கல்யம் சேல்ஸ் நிறைய போயிட்டுருக்குங்க. ஸோ அதற்கு முக்கியமான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அன்றைக்கி எந்த டைம் மாங்கல்யம் கோர்த்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படிங்கிறத பற்றியும், ஸோ அதை எப்படி முறைப்படி கோக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் இந்த வீடியோவில் முழுமையாக இருக்குங்க. நீங்கள் முழுமையாக பார்த்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம நிறைவு பகுதி வரைக்கும் பார்த்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அது சம்மந்தமாக பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பூஜை அறையை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட தாலி வாங்கினவங்க இல்லை உருக்கள் வாங்கினவங்க யாரும் நீங்களும் மற்றவர்களும் எல்லாருமே பூஜை அறையில் நீங்கள் வாங்கின மாங்கல்ய உருக்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை சாமி பாதத்தில் வச்சுருங்க. அப்புறம் பூஜை அறையை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இல்லை வாங்கிட்டீங்க வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21 காலை 8:35 முதல் 8:39, அதாவது 9 மணி வரைங்க நல்ல நேரம். தாலி பிரித்து கோர்ப்பதற்கு மிகவும் உகந்த நேரம், முகூர்த்த நேரம் சொல்லுவோம். ஸோ அந்த நேரம் எப்படி அப்படின்னா, மீனாட்சி சொக்கநாதரோட திருக்கல்யாணம் நடைபெறும் முகூர்த்த நேரங்க. அந்த நேரத்தில் மதுரையில் இருக்கவங்க கோவிலில் போய் கோவிலுக்கு முன்னாடி மாங்கல்யத்தை மாற்றிப்பாங்க. தள்ளி இருக்கவங்க வேறு ஊரில் வேறு ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க சாமி ரூமுக்கு முன்னாடி நம்ம தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், பூ, பழங்கள், ஒரு ஸ்வீட்டு ஏதாவது நம்மளால் செய்ய முடிஞ்சால் செஞ்சு வைக்கலாம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாயாசம் அல்லது பொங்கல் அந்த மாதிரி வைக்கலாம். அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் வெள்ளை கற்கண்டு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது ஒரு சின்ன கிண்ணத்தில் நிரப்பி வச்சுக்கலாம். தீர்த்தம் எப்படி வைக்கணும்னா, தீர்த்தத்தை தண்ணி மினரல் வாட்டரை பிடிச்சி அதில் நம்ம ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது தீர்த்தமாக மாறிடுங்க. கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி 2 இலைகள் அதில் போட்டோன்னா அது தாங்க தீர்த்தம். இது எல்லாத்தையும் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. ஒரு 3 தீபம் அல்லது 5 தீபம் அது மாதிரி ஏற்றுங்க. குலதெய்வத்துக்கு 1, அம்மனுக்கு ஒரு தீபம், முருகனுக்கு ஒரு தீபம், அது மாதிரி ஏற்றி வைங்க. ஏற்றி வைத்துட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா தாம்பூலம் அப்படிங்கிறது என்னங்க, மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலை பாக்கு, பழம், ப்ளஸ் பிரசாதம், தீர்த்தம், இது எல்லாம் நிறைஞ்சிருக்கணுங்க சாமி ரூமில். அப்புறம் விளக்கு மங்களகரமாக ஒரு 5 விளக்கு மினிமம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று போல் ஒன்று இருக்காது, காற்றுல எது எரியும் எது நிற்கும்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் ஒரு 4-5 விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். ஸோ சேஃப்டிக்காக தான். ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினா என்னக்கா அப்படின்லாம் இல்லை, ஒரு விளக்கு ஏற்றலாம். எப்பயுமே பொதுவாக பூஜை அறையில் 2 விளக்கு தான் நம்ம ஏற்றணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் 2 விளக்கு ஏற்றி வைப்போம். இன்னும் 2 விளக்கு நம்ம மாங்கல்யம் மாத்திரம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் கூடுதலாக ஒரு 4-5 விளக்கு எரிஞ்சால் ரொம்ப நல்லது தானேங்களா. தீபம் இருக்கும்போது தீப ஒளியில் நம்ம தாம்பூலம் மாற்றும்போது மாங்கல்யம் மாற்றும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அங்கே. ஸோ ஒரு 4-5 விளக்கு 5 விளக்கு அப்படி கணக்கு பண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு ஸோ நம்ம மாங்கல்யம் உருக்கள் வாங்கியிருக்கோம், புதுசாக செயின் புதுசாக வாங்கியிருக்கோம், என்ன புதுசாக மாற்றமோ அதை சாயம்பாதத்தில் வச்சுட்டு தாம்பூலத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கிழக்கு முகம் நோக்கி வச்சுக்கோங்க. முன்னாடி அந்த பூ, பழங்கள், மஞ்சள், குங்குமம் நிறைந்த தாம்பூலத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. தீர்த்தத்தை முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான மஞ்சள் கயிறு, நம்ம நார்மலாக மஞ்சள் கயிறு விற்குங்க. அதில் நம்ம தாலி உருக்கள் கோக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சில உருக்கள் போகும், இதுலேயும் போடலாம். இதுவுமே குவாலிட்டியானதான். இதை விட மட்டியான கயிறுலாம் இருக்குங்க. ஸோ இதுவுமே குவாலிட்டி தான். பட் இதை விட பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் இது தாங்க. இதுதான் நம்பர் 1 குவாலிட்டிங்க. மாங்கல்யம் கோர்க்கிறதுக்கு நம்பர் 1 குவாலிட்டிங்க. இதில் என்ன இருக்கும் பாருங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி கோர்ப்பதற்காகவே ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க. இது ஆப்போசிட் சைடு. இந்த சைடு நீங்கள் கோர்க்க முடியாது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தை நம்ம மாங்கல்யம் கோர்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம கோர்ப்பதற்காகவே ஒரு பக்கம் இருக்கும். கயிறு பண்ணும்போதே அது மாதிரி டிசைன் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. இதில் கோர்த்தி எடுத்தோன்னா இந்த இடத்துல பிரியாதுங்க. இதில் கோர்த்தி எடுத்திங்கன்னா இந்த பக்கம் பிரிஞ்சிட்டே வரும். உள்ளே நுழைக்கும் போது இது அப்படி நுழைச்சி இப்படி இங்கே எடுக்கும் போதுங்க அப்படி பிரிஞ்சிட்டே வந்துடும். ஸோ அதனால் இந்த பக்கத்தை நம்ம ஆரம்ப பகுதியாக வச்சுக்கணும், இந்த பகுதியை நம்ம கோர்க்கிற பகுதியாக வச்சுக்கணுங்க. ஸோ ஒரு சூப்பரான இது மாதிரி ஒரு அழகான ஒரு குவாலிட்டியான மஞ்சள் கயிறை வாங்கி பூஜை ரூமில் வச்சுட்டு கோர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா
இந்த மாங்கல்ய கயிறு வந்து ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் திருமாங்கல்யம் மாற்றுற வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி குவாலிட்டியான மஞ்சள் கயிறு எங்கே கிடைக்கும்? ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் செட் உருக்கள் அதிகமாக உள்ள மாங்கல்யத்தை நம்ம எப்படி முழுமையாக கோக போகிறோம் அப்படிங்கிறத பற்றின முழு விவரமும் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்பிக்கிறது எப்படி, முடிக்கிறது எப்படி, இந்த உருக்களுக்கு இடையில இது எப்படி பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நம்ம முறைப்படி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அப்படியே தாங்குங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் போடணுன்னா இந்த கயிறில் போட்டால் செம்மையாக இருக்குங்க, அழகாக இருக்குங்க. வெறும் மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்காங்க கழுத்தில், ஆனால் எம்பிட்டு அழகாக இருக்குது பார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் இந்த மாதிரி குவாலிட்டியான கயிறு தாங்க. ஸோ அதை பார்த்து வாங்கி போடுவாங்க. மஞ்சள் கயிறில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக பார்த்து வாங்கி போடுவாங்க. அவங்க கழுத்துக்கு அது நேர்த்தியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாடல் இது மாதிரி நிறைய உருக்கள் கொண்ட மாங்கல்யம் தான் ஒருத்தருக்கு பாருங்கள் அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாங்கல்யத்தை உருக்களை ஃபஸ்ட்டு இது மாதிரி அடுக்கிக்கணும். இப்போ இது ஒன்றா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறோம். இப்போ நம்மளை பார்க்க இருக்குது, அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம கிழக்கு பார்க்க உட்காந்துருக்கோம், நம்மளை பார்க்க உருக்கள் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே வரணுங்க. நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போக போகிறோங்க. சரிங்களா? இப்போ இந்த மாங்கல்யம் வந்து இவங்க மஞ்சள் கயிற்றில் தான் வந்து அணிய போகிறாங்க. இவ்வளோ உருக்களையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிறு உங்களுக்கு சரியாக இருக்குங்க. எதுக்கு? முடிச்சு போடுறதுக்கே. அப்போ நம்ம கழுத்து ஃபுல்லாக மஞ்சள் கயிறு போட்டுக்கணும் அப்படின்னா இன்னொரு மஞ்சள் கயிறை இதோட கண்டினியூ பண்ணி கோர்த்து இதை முடிச்சு போட்டிருப்போம் இல்லைங்களா. 2 சைட்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸாக தொங்குங்க. ஒரு சைஸ் தொங்கும், ஒரு 4 விரக்கடைன்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ உருக்களையும் கோத்தோம் அப்படின்னா 2 சைடும் ஒரு அரை ஜான் மிச்சம் இருக்குங்க. அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு மஞ்சள் கயிறை எடுத்து சேர்த்து முடி போட்டு நம்ம கழுத்தை சுற்றி வச்சு எவ்வளோ அளவு தேவையோ நம்மளுக்கு தொப்புள் வரைக்கும், சில பேருக்கு தொப்புள் வரைக்கும் தாலி போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு சைடில் சேலையை விட்டு கீழே வந்துடுது கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட அளவு வச்சுட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் இது எவ்வளோ தூரம் இறக்கம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சு முடி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த உருக்கள் வந்து இவங்க மஞ்சள் கயிற்றுலேயே தான் போட போகிறாங்க அப்படின்றதுனால இந்த பக்கம் ஒரு பாருங்கள் ஒரு அரை ஜான் அளவுக்கு விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரம்ம முடிச்சு போடணுங்க. ஒரு கயிறு இன்னொரு கயிறு சேர்க்குற அளவுக்கு இந்த பக்கம் இடம் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 1 ஜான் இருக்குங்க மிச்சம். 1 ஜான் விட்டாச்சு இதில். இந்த பாருங்கள், மஞ்சள் கயிறில் கோத்து போடுறவங்களா இருந்தாலும் சரி, செயினில் கோத்து போடுறவங்க, செயினாக தான் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செயினில் அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்தே கொண்டு போய்க்கலாம். இப்போ மஞ்சள் கயிறுன்றதுனால இந்த பக்கம் வந்து ஒரு ஜான் அளவுக்கு இருக்குங்க இந்த பக்கம். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 1 ஜான் வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் 3/4 ஜான் அல்லது அரை ஜான் இருக்க அளவுக்கு குறைச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் முடி போட பத்தாமல் போயிடுங்க. ஸோ மஞ்சள் கயிற்றில் போடுறவங்க இத்தனை உருக்கள் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு கை உட்கார்ற அளவுக்கு இருக்குங்க. இதில் இருக்குங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இது எண்ணெயை பார்க்க இருக்குது. அப்போது கிழக்கு எண்ணெயை பார்க்க தாலி அடுக்கி வச்சுருக்கேன். நான் கிழக்கு பார்க்க உட்காந்துருக்கேன். லெஃப்டில் இந்த உருக்கள் வந்து ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி கோக்கணும். கிழக்கு முகம் பார்த்து உருக்களை கோக்கணும் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த கயிறு எடுத்துக்கணும், ரைட் சைடு இந்த உருக்கள் எடுத்துக்கணும். இப்படி கோத்துட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது அவ்வளோதாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டோங்க, அந்த இடத்துல போய் நிறுத்திக்கணும். இங்கே பாருங்கள், நிறுத்திட்டு 1 2ங்க. ஈஸியாக இருக்கா? அவ்வளோதாங்க. 15 உருக்களையும் இப்படி 21 உருக்கள்ங்க இதில் இருக்குங்க. 8 குண்டு 4 உருக்கள், 8 குண்டு இருக்குது, 4 உருக்கள் இருக்குது, ஒரு மாங்கல்யம் இருக்குங்க. அப்போ எவ்வளோ வருதுங்க? 4 4 8 உருக்கள், 8 குண்டு இருக்குது. 5 5 10 குண்டு இருக்குது. 10 குண்டு 8 உருக்கள் 18, இதோட 19ங்க. சரிங்களா? இப்போ குண்டை சேர்த்தாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாழை சீப்பு எடுத்து
ரைட் ஹேண்டில் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் வழியாக உள்ளே விடுறோங்க. கிழக்கு முகம் பார்த்து உருக்களை பாருங்கள், நான் பார்க்குறேங்க வீடியோவில் காமிக்கிறாள், இப்படி தாங்க கோக்கணும். இப்படி இப்போ பாருங்கள் கிழக்கு பக்கம் இருக்குது உருவம், சரிங்களா? இப்படி கோத்திங்கன்னா கரெக்டாக வரும். லெஃப்டில் ஆரம்பித்து ரைட்டில் முடிங்க. கிழக்கு முகம் பார்த்து கோர்க்கணும். நம்மளுக்கு முன்னாடி பூ பழம் தாம்பூலம் தட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா தாம்பூலம், இது வந்து கடை அப்படின்றதுனால கடைக்கு உண்டான தாம்பூலம் வச்சுருக்கேங்க. நீங்கள் வீட்டு பூஜை அறைன்றதுனால வீட்டுக்கு உண்டான தாம்பூலங்களை வைங்க, சரிங்களா? அடுத்து இன்னொரு குண்டை விட போகிறோங்க. மடியில் வச்சுக்கோங்க உருக்களை. மடியில் வச்சு கோர்க்குறோம் இல்லையா, அதை நம்ம மடியில் வச்சுக்கோங்க. டப்பக்கு டப்புன்னு கீழே விழுகாமல் அழகாக மடியில் சம்மணம் போட்டு உட்காந்து மடியில் வச்சுட்டு கோருங்க. உருக்களை எதிர்த்த மாதிரி ஒரு தாம்பூலத்தில் இல்லைனா இது மாதிரி ஒரு அழகான ஒரு பட்டு துணி வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் ப்ளவுஸ் எல்லாம் புதுசாக வச்சுருப்போம் இல்லையா, அதை விரித்து அது மேலே இப்படி லைனாக அடுக்கிக்கலாங்க. நீங்கள் பட்டு துணியை வந்து ஒரு தாம்பூலத்தில் விரித்து அந்த தாம்பூலத்தில் இந்த உருக்களை அழகாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன மஞ்சள் பூ கட்டுற நூல் இருக்கு இல்லையா, அதை மஞ்சள் நினச்சி அதில் கூட நீங்கள் முன்னாடி ஒரு ரஃப்பாக கோர்த்து வச்சுக்கலாம். கோர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா உருவி கோக்குறதுக்கு. இல்லைனா இப்படி அடுக்கிங்க. பட்டு துணி வச்சு ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பட்டு துணி வச்சுக்கோங்க. பட்டு துணி இல்லைனா பிங்க் கலர் ஜாக்கெட் இருக்கும்ல, மஞ்சள் கலர் ஜாக்கெட் துணி, அந்த மாதிரி நம்ம புதுசு யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதை நம்ம விரிச்சிக்கலாம். அந்த தாம்பூலத்தில் விரிச்சுக்கிட்டு அதில் வந்து நம்மளை பார்க்க மேல் நோக்கி பார்க்க உருக்களை அடுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த உருக்களை இடமிருந்து வலம் வர மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி, முகப்பு செயினாக இருந்தால் செயினை பார்த்து கோக்கணுங்க. ஏன்னா முகப்பு ஃபஸ்ட்டு எந்த பக்கம் வரணும் அதை நம்ம ஐடென்டி பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் ஆரம்பிக்கணும். சாதா செயினில் எப்படி கோத்தாலும் ஓகே தாங்க. முகப்பு செயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, முகப்பு வந்து நம்ம கோத்து முடித்த பிறகு முகப்பு வந்து லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா, அப்புறம் திரும்ப பிரிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரே ஒரு உரு கோக்கும் போதே நம்ம பார்த்துடணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு முகப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தாங்க நம்ம கோக்கணும். இல்லை அப்படின்னா முகப்பு மாறிடுச்சுன்னா நம்ம அப்புறம் அதை பிரிச்சுட்டு கோக்குறதுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், மாற்றி கோத்ததும் மனசு கஷ்டமாக இருக்கும், பிரித்து கோக்கவும் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கோக்குறதுக்கு முன்னாடியே முகப்பு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வருதா அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணிட்டு தாங்க நம்ம வந்து கோக்கவே ஆரம்பிக்கணும். மஞ்சள் கயிறு உள்ளே விட்டு கோத்து ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா ஆரம்பத்தில், அந்த போட்டோடனே கழுத்தில் நீங்கள் வச்சு பார்க்கலாம். உங்கள் மாங்கல்யம் தானே, கழுத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை வச்சு பார்த்து முகப்பு ரைட் சைடு வருதாங்கிறத ஐடென்டி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உருக்கள் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து கோக்குறோமா அப்படின்னு ஒரு இப்போ வாழை சீப்பு இருக்குங்களா, லெஃப்ட் சைடு வைக்கிறோமா, இந்த இந்த பக்கம் பார்த்திருக்கா. அதே மாதிரி மாங்காய் வைக்கும்போது பாருங்கள் முகம் இருக்கும். மாங்காய் லெஃப்ட் சைடு மாங்காய் வந்து மாங்கல்யத்தை நோக்கி இருக்கணுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாங்காய் இப்படி போட்டிருப்பாங்க வெளி நோக்கி, அப்படி போடக்கூடாதுங்க. மாங்காய் வந்து மாங்கல்யத்தை நோக்கி இருக்கணும். இந்த பக்கம் போடுற மாங்காய் இந்த மாங்கல்யத்தை பார்க்கணும், இந்த பக்கம் போடுற மாங்காய் இந்த பக்கம் போடுற மாங்காய் இங்கே மாங்கல்யத்தை பார்க்கணுங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மாங்காய் மட்டும் அந்த மாங்காய் மட்டும் கவர்லேருந்தே பிரிக்க மாட்டோம் நாங்கள். என்ன காரணம்னா அதுக்கு வந்து முகம் இருக்குது, 2 முகம். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கத்து நம்ம தோடுலாம் போடுவோம்ல, இப்போ மாங்காய் தோடு போட்டால் எப்படி இருக்குங்க, ஸோ அது மாதிரி. அப்போ நம்ம அதை கவர்லேருந்து பிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டினோன்னா என்ன ஆயிரும்னா ஒரு முகம் மாறி நம்ம எடுத்து கோத்துருவோம் இல்லையா. அதனால் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கவர்லேயே 2 போட்டு செட்டாக தான் வச்சுருப்போங்க. கோக்கும்போது கடையில் அப்போது தான் எடுப்போம். மாங்காய் மட்டும் நம்ம பிரித்து கொட்டுறது இல்லைங்க, கவர்லேருந்து மாறக்கூடாதுங்கிறதெல்லாம் பிரித்து கொட்டுறதில்ல. அப்படியே பிரித்து கொட்டியிருந்தோம் அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த பாருங்கள் இது மாதிரி கவர் பண்ணி வச்சுருவோம் ஒரு ஜோடியும். என்ன காரணம்னா மாங்காவுக்கு முகம் இருக்குது, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாற்றி கோத்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி ஆயிருங்க. ஸோ அதனால் நம்ம மாங்காய் கோர்க்கிறது போது லட்சுமி காசு இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஐடென்டி பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் லட்சுமி காசு இருக்குது, இங்கே பாருங்கள் மேலே பூ இருக்குங்களா, பேக் சைடு பாருங்கள் ப்ளைனாக இருக்குது வளையம். இங்கே பாருங்கள் வேறு ஏதோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அவங்க கம்பெனி பேர் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதனால் ஈஸி இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த லட்சுமி காசில் மேலே பூ இருக்குது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வாழை சீப்பில் பார்த்திங்கன்னா பேக் சைடு தெரியும் நம்மளுக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாங்காயில் மட்டும் முகம் பார்க்கணுங்க. மாங்காவும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு தெரியுங்க, பட் ஆனால் முகம் பார்க்கணும். இது இடதுபுறம் வரக்கூடிய மாங்காவா வலதுபுறம் வரக்கூடிய மாங்காவாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோக்கணுங்க.
5 5 10 குண்டுங்க மொத்தம். இதில் 4 உருக்கலுங்க இருக்குங்களா? 4 உருக்கள் இருக்குங்களா? லட்சுமி காசு, பூ லட்சுமி காசு, மாங்காய், வாழை சீப்புங்க. எந்த லைனில் வேணால் நம்ம கோத்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ அடுத்து நம்மளோட தாலி மாங்கல்யத்தை கோக்குறோங்க. இது வந்து தென்னங்கீற்று போட்ட தொப்பத்தாலி இதுக்கு பேருங்க. அவ்வளோதான். இதில் ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் இதில் நான் ஷேர் பண்ணிடுறேங்க, தெளிவாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஏதாவது சந்தேகம்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பொறுமையாக இருக்கும்போது பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், கவரிங் நகை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கவரிங் நகையை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, அதை பாருங்கள். சரிங்களா? கவரிங் நகை எங்கிட்ட வாங்கினா மட்டும் இல்லைங்க, எங்கே வாங்கினாலும் அதை அப்படி தாங்க யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கவரிங் நகை, கவரிங் டாலரு, கவரிங் தோடு 10 வருஷத்துக்கு வச்சுருப்பேன். எப்படி வச்சுருப்பேன்னா அது முறைப்படி யூஸ் பண்ணணுங்க, அது அவ்வளோதான், அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி முறைப்படி யூஸ் பண்ணோம்னா அது பாட்டு இருக்குங்க. அதனால தான் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற முறை போட்டிருக்கேன். இப்போ சில பேர் 1 மாதம் 2 மாதத்துலேயே வீணாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நான் அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நான் ஏன் இந்த வீடியோவில் முழுசாக காமிக்கிறேன்னா, ஒரு முடிச்சு புரியாதவங்களுக்கு கூட இன்னொரு முடிச்சு முழுசாக புரிஞ்சிடும் இல்லைங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த வீடியோவை முடிச்சு போட்டு காமிச்சேன்னா, ஒரு முடிச்சு பார்த்தேன் புரியல, 2வது முடிச்சு பார்த்தேன் புரியல, 3வது முடிச்சு பார்த்தேன் புரியல, அப்போ இப்போ தான் புரியுது, அப்படி ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோவை முழுசாக நான் எல்லாத்துலேயுமே ஒரு முடிச்சு போட்டு காமிச்சிட்டு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு முடிச்சு போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு இடத்துல ஏதாவது முடிச்சு போட்டு காமிப்பாங்க, ஆரம்பிக்கும் போது இல்லைன்னா நிறைவு பண்ணும்போது காமிப்பாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா முழுசாக காமிச்சிருக்கேன். என்ன காரணம்னா, இந்த வீடியோ போடுறதே மாங்கல்யம் கோர்ப்பதற்காக. மாங்கல்யம் கோர்ப்பது எப்படி, உருக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி கோர்த்து கட்டுறதுங்கிறதுக்காக போடுறோம். ஸோ அப்போ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உள்ளே வருவாங்க. மற்றதெல்லாம் வந்து என்கிட்ட மாங்கல்யம் இருக்குது வாங்கிக்கோங்க, தாலி செட்டு இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யம் எப்படி கோக்குறதுங்கிறதுக்காக போடுறேன். அப்போ நீங்கள் இதை முழுசாக விவரமாக கொடுத்தேன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? புதுசாக எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, எனக்கு தெரியல மாங்கல்யம் எப்படி கோக்குறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு நானே ஒரு எரர் பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னிங்கன்னா, இந்த காசுக்கு பிறகு பாருங்கள், இந்த பூ காசு வச்சுருக்கேன் இல்லையா? ஆனால் நான் மாங்காய் கோத்துட்டேன். யூஸ்வலாக நான் மாங்காய் தான் கோப்பேன் 2வது, அதனால் மாங்காய் கோத்துட்டேன். அதுக்கப்புறம் கோத்த பிறகு பார்க்குறேன் பூ காசு இருக்குது. ஸோ இப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் என்ன கோக்குறோமோ அதே வரிசையில் ரைட் சைடில் கோக்கணுங்க. மாற்றி கோர்த்தா நல்லா இருக்காது இல்லையா? இப்போ நானுமே அந்த கேப்பில் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா அதையெல்லாம் கொடுத்துட்ருக்க வேண்டாம், லேட் ஆகணும். இது பாருங்கள், இப்போ இந்த மாங்காய் இந்த பக்கம் அரைக்காசு, காக்காசு, லட்சுமி காசு, மாங்காய், வாழை சீப்பு, இந்த பட்டியல்லையே அந்த பக்கம் நம்ம கோக்கணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், அரைக்காசுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பூ லட்சுமி காசு இவங்களை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மாங்காய் சேர்த்துருக்கோம் அந்த சைடு. நம்ம அதே மாதிரி அந்த பக்கம் இதுதான் முன்னாடி அதுதான் பின்னாடி வைக்கணும் இல்லைங்க, அந்த பக்கம் என்ன வச்சுருக்கோமோ அதை படி வச்சுக்கலாங்க. நம்ம எப்படியும் இந்த காசை வந்து நம்ம மாற்ற மாட்டோம், தாலி பக்கத்தில் தான் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் உள்ள உருக்கள் வந்து வாழை சீப்பு லாஸ்ட்டில் வைக்கிறது நல்லதுங்க. அதுக்கு இடையில நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு முழுமையாக முடிச்சு போட தெரிஞ்சிருங்க, அவங்களே முடிச்சு போட்டு கற்றுக்கலாங்க, கோத்துடலாங்க. அந்தளவுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் தெளிவாக காமிச்சிருக்கேன். அப்படி இது புரியலைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் அதை பார்த்தாலும் அதுலேயும் இதே மாதிரி உங்களுக்கு கோத்து காமிச்சிருக்கேன்.
ஒரு வீடியோவுக்கு 2 வீடியோ இருந்துச்சுன்னா அதில் ஒரு இது புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால தான் இதை ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக போடுறாங்க. அதில் வந்து செயினில் போட்டேன், ஸ்டார்டிங்கில் எப்படி செயினில் கனெக்ட் பண்ணேன் புரியல அப்படின்றாங்க. சரி, ஆக்சுவலாக இது செயின்லேயே போடல, இது வந்து ஆக்சுவலாக மஞ்சள் கயிற்றுல போடுறோங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. செயின் பக்கத்தில் வளையத்துக்கு பக்கத்தில் இப்போ செயினில் போடுற மாதிரி இருந்தால் செயின் வளையத்துக்கு அந்த பக்கம் இந்த முடிச்சு ஒன்று போடணுங்க, வளையத்துக்கு இந்த பக்கமும் இந்த முடிச்சு ஒன்று போடணுங்க. பாருங்கள், இப்போ செயினில் இருக்குங்க இல்லைங்களா, இங்கே பாருங்கள் செயினில் இருக்குது வளையமாக, இது காதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பக்கமும் ஒரு பிரம்ம முடிச்சுங்க, இந்த பக்கமும் ஒரு பிரம்ம முடிச்சுங்க. இங்கே பாருங்கள், கால் காசு இது குண்டு இருக்குங்களா, குண்டுக்கு அடுத்து ஒரு பிரம்ம முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் செயினை கோத்து அதுக்கப்புறம் ஒரு பிரம்ம முடிச்சுட்டு போட்டுட்டு, பிரம்ம முடிச்சோடு விட முடியாதுங்க, அதுக்கப்புறம் ஒரு குட்டி முடிச்சு போட்டுட்டு நல்லா டைட்டாக இறுக்கி விட்றணும்ல. நிறைவு பண்ணும்போது டைட்டாக இறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாங்க கட் பண்ணி. மஞ்சள் கயிற்றுலேயே போடுறவங்களா இருந்தால் அப்படியே ஏற்றி முடிச்சு போட்டுக்கலாங்க. செயினில் போடுறவங்களுக்கு அப்படியே ஏற்றி முடிச்சு போடாமல் அதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. செயினில் போடுறவங்களுக்கு அப்புறம் மஞ்சள் கயிறு முழுசாக வச்சுருக்க முடியாது இல்லைங்களா, அவங்களுக்கு ஐதீகம் பார்க்க முடியாது. மஞ்சள் கயிறு ஏதோ போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். வெட்டினதை நீங்கள் மிச்சத்தை சாமி ரூமில் கொஞ்சம் இந்த மாதிரி உருக்கெல்லாம் கொடுத்தா மிச்சம் கயிறு இருக்குங்க, நீங்கள் பூஜை அறையிலே வச்சிடலாங்க. அதை இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம உருக்கள் எல்லாம் கோத்தாச்சுங்க. இப்போ கிளியராக ஒரு கிளியர் டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உருக்கள் எப்படி கோக்குறது அப்படிங்கிறது. இப்போது நம்ம வந்து டெமோ வந்து கோக்காத உருக்கள், முடிச்சு போடாத உருக்கள் பக்கத்தில் முடிச்சு போட்ட உருக்களை வச்சு நம்ம பார்க்க போகிறோங்க. என்ன ஒரு அழகு பாருங்கள், லட்சணமாக அழகாக நல்ல மஞ்சள் கயிற்றுல மங்களகரமாக இருக்குங்களா. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக விளக்கமாக முடிச்சு போட்டு காமிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா ஆமாங்க்கா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கேன், என்னோடய வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ரேட்டு விஷயமாவோ இல்லை பொருட்கள் வேணும்னு கேட்குறவங்களோ நல்லாயிருக்கு வீடியோ நல்லாயிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணலாங்க. பொருள் வேணும் அக்கா அப்படின்னு கேட்குறவங்க தயவுசெய்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. யூடியூப்பில் யாருன்னே தெரியாது இல்லைங்களா, எப்படி பதில் சொல்கிறது, பதில் சொல்லிடலாம், வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு தான் சொல்ல முடியும். ரேட் ஆகட்டும், பொருள் இருக்குது இல்லை நான் சொன்னாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுல்ல, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணால் தானே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிடுங்க. ஸோ இதுபோல் உங்கள் மாங்கல்யத்தை நீங்களும் வருகின்ற 21ஆம் தேதி காலை 8:30 முதல் 8:35 முதல் 8:39 வரை உள்ள சுப முகூர்த்த நேரத்தில் மாங்கல்யத்தை கோர்த்து சாமிக்கு பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து, உங்களது கணவர் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கணவர் கையால் திருமாங்கல்யத்தை அணிஞ்சிக்குங்க. மஞ்சள் குங்குமம் அவரே வச்சு விட சொல்லுங்கள். கணவர் வெளியில் இருந்தார்னா நீங்களே அணிஞ்சிக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லைங்க. சாமி பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு திருமாங்கல்யத்தை அணிஞ்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பணியை நீங்கள் செய்யலாங்க. என்ன ஒரு அழகு பாருங்கள். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி மஞ்சள் கயிற்றுல அவங்க போட்டுக்குவாங்கங்க. இது கோக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெமோ இல்லைங்களா, கோர்த்த பிறகு இது மாதிரி இருக்குங்க. இதுக்கு இங்கிட்டு நீங்கள் செயினில் போட்டுக்கிறதா இருந்தால் அப்படியே நீங்கள் செயினை முடிச்சு போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். இதுக்கு இங்கிட்டு செயினை உள்ளே விட்டு இங்கே ஒரு பிரம்ம முடிச்சு, செயினை உள்ளே விட்டு இங்கே ஒரு பிரம்ம முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற மாதிரிங்க. இது கோக்குறதுக்கு முன்னாடிங்க, இது கோர்த்த பிறகுங்க. ஸோ இதையும் பார்க்க பல ஆயிரம் கண்கள் வேணும், இதை பார்க்க பல கோடி கண்கள் வேணுங்க. ஸோ அவ்வளோ அழகுங்க. மாங்கல்யம் அப்படின்னாலே அழகு தாங்க. பெண்கள் அப்படின்னாலே அழகுங்க. பெண்கள் அணியக்கூடிய மாங்கல்யம் அதோட அழகுங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமான்னு சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாங்கல்யம் சூப்பராக இருக்குக்கா, நேர்த்தியாக இருக்குக்கா, அழகாக பண்ணியிருக்கீங்கக்கா அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரிங்களா? இது போல் உங்களுக்கும் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கான்னு ஒரு மெசேஜ் போட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எடுத்து எனக்கு அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்களும் நல்ல திருமாங்கல்யம் மாற்றணும் அப்படின்னா
உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மாங்கல்யத்தை நீங்கள் வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. இந்த இடத்துல உங்களோட மாங்கல்யம் வரும். இப்போ இவங்களுக்கு வந்து தொப்பத்தாலி வந்திருக்கு, இவங்களுக்கு வந்து பொட்டுத்தாலி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பதில் உங்களோட மாங்கல்யம் என்னவோ, பொட்டுத்தாலி இருக்கும், தொப்பத்தாலி இருக்கும், தென்னங்கீத்து தாலி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நிறைய தாலி இருக்குது பாருங்கள், பட்டத்தாலி இருக்கும். ஸோ என்ன உங்களோட தாலி உருவோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு தாலியில் ராமம், தொப்பத்தாலியில் ராமங்க. இது ஸோ இன்னும் நிறையா இருக்குங்க. இது ஒரு தொப்பத்தாலியில் ராமங்க, தெரியுதுங்களா? பாருங்க, இது ஒரு வகையான தாலிங்க. தாலின்னு இப்போ ஆராய்ச்சி பண்ண போனோம் நாங்கள், ஏகப்பட்ட தாலி இருக்குங்க. இவ்வளோதான் தாலின்னு அளவே இல்லைங்க, கணக்கே இல்லைங்க, அவ்வளோ அழகு பாருங்கள். பாருங்க, லிங்கம் தாலி இது. அவங்களுக்கு உண்டான தாலி அந்த இடத்துல வந்துருங்க. மாங்கல்யம் அப்படிங்கிறது இடத்துக்கு யாரோட மாங்கல்யமோ அவங்களோடது அங்கே வந்துருங்க. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதில் வந்து பூ இருக்குது, பட்டை இருக்குது, ராமம் இருக்குது, இன்னொரு மாடலில் பூ இருக்குங்க, ஃப்ளவர் மாதிரி பூ இருக்குங்க, ரோஜா பூ மாதிரி இதழ்களோடு இருக்குது பாருங்கள். இந்த ராமத்தை பாருங்கள், அழகு பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுங்க. ஸோ இது மாதிரி நிறைய மாங்கல்யம் இருக்குங்க. மாங்கல்ய உருக்கள் தனி வீடியோ போடுறேன். உங்களோட மாங்கல்யம் அனுப்பி எங்கிட்ட இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா இந்த உருக்களை ஃபோட்டோ எடுத்து இதை அனுப்பி, இதே மாடல் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இதை அப்படியே எனக்கு அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா, அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க. ஸோ இது போல் உங்களுக்கும் வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த திருக்கல்யாணத்தில் உங்களது மாங்கல்யத்தை புதுமைப்படுத்தணும் அப்படின்னா மறக்காமல் உருக்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த 2 டேஸில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அட்வான்ஸாக. அடுத்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1 வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாணம் வருதுங்க. ஸோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8:35 முதல் 8:39 வரை மாங்கல்யம் மாற்றுவதற்கு சிறந்த நேரங்க. ஸோ இப்போ வாங்குகிற எல்லாருமே அந்த தேதி அந்த டயத்தில் மாற்றிக்கோங்க. நானே முடிச்சு போட்டு கொடுத்துட்டேன்னா சாமி பாதத்தில் வச்சு சந்தனம் குங்குமம் வைத்து வணங்கிட்டு எடுத்து போட்டுக்கோங்க, சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தாங்க இருக்கேன், யாரையுமே மிஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்படி யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா திரும்ப என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் அக்கான ஒரு மெசேஜ் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே கொடுக்கலன்னா கூட அந்த டேக்குள்ளே நான் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் ரிப்ளை கொடுத்துருவேங்க. இப்போ வீடியோ கால்லையே ஆர்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறோங்க, வீடியோ காலில் வர சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு வீடியோ கால் அப்படின்னா அவங்களுக்கும் ஹாப்பி ஆகுதுங்க. வீடியோ காலாக நானும் வரேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வீடியோ காலில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் வந்துக்கலாம். வீடியோ கால் வரணுன்னா 11 to 3 மணிக்குள்ளே வரணுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங்கு, தாலி கோர்க்கும் படலம், வீடியோ படலம் இதெல்லாம் போகுங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ காலில் வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாங்கல்யம் கோர்க்கும் படலம் பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெளிவு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் அக்கான்னு அனுப்பிச்சிட்டு உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க. அனைத்து பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமையோட ஆரோக்கியமான மனநிலையோட சந்தோஷமான சூழ்நிலையோட செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாமல் வாழணும், தம்பதியர் ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் என் கடை சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள் சார்பாகவும் நான் வாழ்த்திக்கிறேங்க. நீங்களும் வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாங்க. வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.